இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஒரு ட்ரிக்னோமெட்ரி ஐக்யூ கேள்வி. இது உண்மையிலே ஒரு பெஸ்ட்டான கேள்வி. கேள்வி என்னென்னு சொன்னால் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சதுரம் இருக்குது. சதுரத்துக்கு 5 சம அளவிலான வட்டங்கள் இருக்குது. வட்டத்தில் 3 சென்டிமீட்டர்னு சொன்னால் சதுரத்தில் பக்க நீளம் என்ன? இதுதான் கேள்வி. ரைட், இந்த கேள்வி நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆன்சர் நான் சொல்கிறதுக்கு முந்தைய ஆன்சர் எடுத்தாக்க கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கேள்விக்கு போவோம். இப்போ எனக்கு கேள்வி என்னென்னு சொன்னால், இந்த எக்ஸகானும் ஒரு சதுரத்தில் பக்க நீளம் எக்ஸகானும் தந்திக்கிற தரவு வந்து ஆரை வந்து 3 சென்டிமீட்டர். ரைட், இப்போ நான் வந்து ஒரு அமைப்பு ஒன்று கீற போகிறேன். அமைப்புன்னு சொன்னால் என் விடைக்கு போகிறதுக்கான ஒரு லிங்கை தான் நான் இப்போ செய்ய போகிறேன். இதில் எனக்கு ஒன்றுமே செய்யறது. நான் யோசிக்கிறேன், ஃபஸ்ட்டுக்கு என்ன யோசிக்கிறேன்டா, வட்டம் மீன்னு சொன்னால் வட்டத்துக்கு மையம் மீக்கும். ரைட், அதை நான் குறிச்சு கொள்கிறேன். ரைட், இது எல்லாத்தையும் நான் இப்போ இணைக்க போகிறேன். ரைட், இப்போ இணைச்சேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இது 3 இது 3 இது 3 இது 3 ஏண்டா 6 இங்கேயும் 3ன்னு சொன்னால் இது சுவராகவே என்ன உழுக்கைக்கிறதும் ஒரு சதுரம் தான். அப்போ அந்த சதுரத்தில் பக்க நீளத்தை நான் இங்கே வைண்ட் எடுக்கிறேன். ரைட், வைண்ட் எடுத்துட்டு இப்போ என்ன செய்யறேன்டா, இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் இணைக்க போகிறேன். ரைட், இப்போ இணைச்சேன்னு சொன்னால் மையத்துக்கூடாக போகும் இந்த கோடு. இப்போ சொல்லுங்க, இந்த நீளத்தை எனக்கு காணல தானே? எப்படி? இது 3 இது 3 3 3 ஆகவே மொத்த நீளம் எத்தனை? 12. அப்போ இந்த முக்கோணத்துக்கு பைத்தகரஸ் தேற்றம் போட்டுன்னு சொன்னால் ஃபுல்லாக செய்யல. பிடிக்க பாருங்கள், இந்த ஐடியா மட்டும் பாருங்கள். இது 12, இது வைன்னு சொன்னால் ஆகவே எனக்கு என்ன, 2y வர்க்கம் சமன் 144. ஆகவே y சமன் எப்படி வரும்? y வர்க்கம் வந்து 72, வர்க்கமூலம் 72, 72 36 2. ரைட், y சமன் 6 வர்க்கமூலம் 2. இந்த நீளம் 6 வர்க்கமூலம் 2. சரியா? இந்த நீளத்தை தெரியும் உங்களுக்கு. கேள்வி எக்ஸ் தானே? எக்ஸ் என்ன? இந்த வையோட இங்கிட்டு ஒரு 6 இருக்குது, இங்கிட்டு ஒரு 6 இருக்குது. ஆகவே இதோட 6 வர்க்கமூலம் 2ஓட 2 6 கூட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த எக்ஸ் வரும். 2 6 6க்கு பதில் என்ன? 3. ஆகவே 3 6 6 சக 3 6. இது மாதிரி பெஸ்ட்டான அடுத்த கேள்வியில் சந்திக்கிற வரைக்கும்